வெல்கம் டு ஒட்டாக்கு மங்கீஸ். அப்படின்னு மங்கி சொல்லுவேன் நான். சரி, ஹாயா, வெல்கம் டு ஒட்டாக்கு மங்கீஸ். நீங்கள் அவன் பார்க்க போகிறது ப்ளூ லாக் ஸ்பெஷல். ஒரு ஹைக்கூ போட்டிருக்கனால வாலிபால் நினச்சிக்காதீங்க. நீங்கள் பேச போகிறது சாக்கர். ஃபுட்பால் நினச்சேன். ரெண்டும். ஃபுட்பால் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், சாக்கர் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ வந்து பதிவு பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம நீங்கள் என்ன பேச போகிறோம்னா புரூராக்கு, அதாவது ஜாப்பனீஸ் ப்ரொனன்சியேஷன். ஜாப்பனீஸ்லேயே தான் சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் ப்ரொனன்சியேஷன். இது வந்து டிப்பிக்கலான ஒரு ஃபுட்பால் அனிமே மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து இப்போது அந்த அவாஷி இல்லை கேப்டன் சுபாஷா ரொம்ப பழசு. கேப்டன் சுபாஷ்லாம் ரொம்ப பழசு, பழைய அனிமேக்ஸில் இருக்கும் போதெல்லாம் பார்த்து. ஆமாம், எனக்கும் என்ன சொன்னா, நான் சொன்னேன் என்ன பாடுறா, நான் என்ன சொன்னேன்னா எப்படி இருந்தாலும் இந்த மைதான் ஒரு படம் வந்திருக்கு. மைதான் ஹிந்தி படம் இருக்கு. அதில் என்ன பண்ணுவார்னா, ஒரு கோச் இருப்பாரு, நல்ல நல்ல பிளேயர்ஸாக ஸ்டேஜ்லேருந்து எடுத்து அவங்கள டெவலப் பண்ணி பண்ணுவார். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சக்குதே இந்தியா, இந்த மாதிரி பிகிலு, இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சோம். பட் இது வந்து கொஞ்சம் லைக் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நம்ம ஹீரோ பேர் வந்து யோயிச்சி இசாகி வந்து ஸ்கூல் கிளப்பில், அவரோட ஸ்கூல் கிளப்பில் வந்து இச்சிரான் அப்படின்ற ஸ்கூல் கிளப்பில் வந்து அவர் வந்து ஸ்ட்ரைக்கராக இருப்பார், ஃபார்வர்டில் இருப்பார். அவருக்கு வந்து மேட்ச் போயிட்டுருக்கோம். ஸோ மேட்ச் போயிட்டுருக்கும்போது க்ரூஷியலான ஒரு பாயிண்ட் என்னென்னா வந்துட்டு பாஸ் பண்ணணும். அவருக்கு வந்து டிஃபென்ஸில் வந்து கவர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்ப்ரிண்ட் பண்ணிட்டு இருப்பாரு, பாஸ் பண்ணணும். பாஸ் பண்றதா ஷூட் பண்றதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அவருக்கு. உடனே வந்துட்டு அவனோட இது வந்து சரி, அவன் கோல் அடிக்கணும், அவன் அந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாரு. அப்போ வந்து பின்னாடி வந்து அவன் கோச் வந்துட்டு ஆல் ஃபார் ஒன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கோட் ஒன்று சொல்லுவார். இவன் என்ன பண்ணுவான், முட்டா பையன் ஆட்டம் வந்து பாஸ் பண்ணி விட்டுருவான். பாஸ் பண்ணி விட்டு அது போஸ்ட்ல அடிச்சு செல்ஃப்லெஸ்ஸா பாஸ் பண்ணி, அது டீம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு அது போஸ்ட்ல அடிச்சு போயிடும், மேட்சே போயிடும், தோத்துட்டு வருவாரு. இவனுக்குள்ள வந்துட்டு ஒரு கில்ட் இருக்கு, நம்ம பாஸ் பண்ணா ஜெயிச்சிருக்கலாம். ஆமா, நம்ம ஷூட் பண்ணியிருந்தா நமக்கு வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று போயிட்டு இருக்கோம். சரின்னு மேட்ச் முடிச்சு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தா வந்து ஜப்பான் ஃபுட்பால் அசோசியேஷன்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு இது ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூப்பிடுவானுங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது சரி நம்மளை எவன்டா கூப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக போவார். அவனுக்கு கன்ஃபியூஷன் வேறு இருக்கும், அட்ரஸ் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டுலாம் இருப்பான். அப்போ தான் வந்து மற்ற அந்த அந்த முந்தின மேட்ச்ல வந்து ஆப்போனன்ட் டீம்ல ஸ்ட்ரைக்கர் இருப்பான், கீரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்ப்பான். பார்த்தோன்னே சரி ரெண்டு பேரும் போயிட்டு உள்ள போவாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு ஹால் ஃபுல்லாவே 300 பேர் அண்டர் 20 இருக்கிற எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அண்டர் 17 எல்லாரும் இருப்பான். இந்த டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் யாருமே கிடையாது, எல்லாருமே ஃபார்வர்ட்ஸ் தான். எல்லாருமே ஃபார்வர்ட்ஸ், ஸ்ட்ரைக்கர். இந்த டேர்ம்ஸ் புரிய மாட்டேங்குது. ஸ்ட்ரைக்கர்னா கோல் அடிக்கிறவர் ப்ரோ, அது மட்டும் தெரிஞ்சுங்க. பேசிக்கலி மெஸ்ஸி ப்ரோ. மெஸ்ஸி இல்ல, மெஸ்ஸி ஸ்ட்ரைக்கர் தான்டா. மெஸ்ஸி வந்து ஸ்ட்ரைக்கர் இல்ல, செகண்ட் ஸ்ட்ரைக்கர் தானே. செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மெஸ்ஸி. ஸ்ட்ரைக்கரா இல்லையா? சரி, லெவாண்டோஸ்கின்னு வெச்சுக்கங்களேன். சரி, யாருன்னு தெரியாதா அப்போ நமக்கு மெஸ்ஸி ரொனால்டோ. எல்லாரும் பேசிக்கலி எல்லாரும் ஸ்ட்ரைக்கர் மட்டும் தான் அவங்க எடுத்து. ஸ்ட்ரைக்கர் ஃபார்வர்ட் ரெண்டுமே ஒன்று தாங்க. இல்ல, ஃபார்வர்ட் வந்து லெஃப்ட் விங் ரைட் விங். டெக்னிக்கலுக்கு போறீங்க, கதைக்குள்ளே வரல டெக்னிக்கலுக்கு போறீங்க. ஸ்ட்ரைக்கர். ஸோ என்னன்னா டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டில் வந்து ஏற்கனவே வந்து நேஷனல் டீம் நல்லா இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரைக்கர் மட்டும் தான் நமக்கு ரொம்ப மெயினான ஆள். அவங்க தான் வந்து லைக் தே ஹேவ் டு ப்ரொடியூஸ் கோல்ஸ். ஸ்ட்ரைக்கர் மட்டும் சூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும். இவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் அண்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வந்து ரிசல்ட் இல்லை, கோல் தான் எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து மீட்டிங் போட்டிருப்பானுங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பொண்ணு சொல்லும், இந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தன் இருக்கான், ஆனால் கொஞ்சம் பைத்தியக்காரன் தான் அவன், ஆனால் அவன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ ஜிம்பாச்சி அவன் வந்து பார்க்குறதே கொஞ்சம் பார்த்தாலே வெறுப்பான், அந்த மாதிரி தான் இருப்பான் அவன். அவன் வந்துட்டு அந்த மாதிரி அவர் தான் வந்து இவங்க உள்ளே போனோடனே வந்துட்டு சொல்லுவான் அந்த மாதிரி இந்த ப்ளூ லாக்னா என்ன. ஆமாம், ப்ளூ லாக்னா என்ன பண்ண போகிறீங்க, நாங்கள் உங்கள் எதுக்காக உங்களை ரெக்ரூட் பண்ணுன்ற மாதிரி அவர் வந்து நான் கோட்ஸ்லாம் சொல்லுவார். அவர் நிறைய ஆமா பீலே ஓடுது, மெஸ்ஸி ரொனால்டோ உள்ள கொண்டு வரும். அப்புறம் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் ஒருத்தன் எடுத்துன்னு வருவான், நோவல் நோ அப்படின்னு சொல்லிட்டு, பிரான்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஃபிக்ஷனல் பிளேயரு. அவன் அந்த மாதிரி இதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்னா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு நோவல் நோவா தான் வந்து ஃபேவரட் ஸ்ட்ரைக்கர். ஸோ அதனால் ஓகே நோவல் நோவா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் பீலேயோட கோட்ஸ்லாம் வந்தோடனே நம்மளுக்கு வந்து ஈகோ அடிக்கும், சரி நானும் வந்து ஸ்ட்ரைக்கர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் வந்து அந்த மாதிரி கேட்பான், ஈகோ வந்துட்டு ஜிம்பாச்சி வந்து கேட்பான், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே பின்னாடி அப்படியே கேட்டு திறக்கும் ஃபஸ்ட்டு. ஆமாம், எல்லாரும் யோசிப்பானுங்க,
எல்லாரும் வந்து சண்டை போடுவானுங்க. இந்த கீராலாம் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான், எனக்கு இது டீம் மேட்ச்சு. இதெல்லாம் என்ன ஆமா, எல்லாம் என்ன பெருசா வெறும் ஸ்ட்ரைக்கர் மட்டும் வச்சு என்ன பண்ண போற நீ அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பேசிட்டு இருப்பான். நம்மளுக்கு வந்து நான் வந்து ஸ்ட்ரைக்கர் ஆவறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காலை எடுத்து உள்ள வச்சு உள்ள போயிடுவார் இவரு. எதுக்குன்னா ஜாப்பனீஸ் அவங்களுக்கு வந்து வேர்ல்ட் கப் படிக்கணும். அந்த ஸ்டோரி படி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் தான் முக்கியம். வந்து ஸ்ட்ரைக்கர் இல்லாதனால வந்து அவங்க வந்து வேர்ல்ட் கப் படிக்கல அப்படின்றது வந்து அவனுக்கு ஸ்டோரி. இது வந்துட்டு ரியல் லைஃபா இல்ல அந்த கதையில காமிச்சது? இல்ல, அந்த கதையில அந்த கதையில வந்துட்டு இவங்க வந்து எதுவுமே பண்ணல, லைக் வந்து குவாலிஃபயர்ஸ் கூட இதுவாகலை அப்படின்ற மாதிரி ஒரு இதில் எடுத்துகிட்டு போயிருப்பான். அதனால வந்துட்டு ஸ்ட்ரைக்கர்ஸ் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க சூப்பர் ஸ்டார் ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நம்ம 300 பேர்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், 300. ஆனால் அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து சொல்கிறேன் அனிமே பார்த்துருச்சிங்க. ரூமுக்குள்ளே போகும்போது நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே அடிச்சு பானுங்க. இல்லைன்னா என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இந்த ப்ளூ லாக்ல பார்க்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, லைக் ஒரு ஸ்டேஜாக காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ், அது வந்து ஒரு டீமாக அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆடிப்பாங்க. அது வந்து இப்போ நான் சொல்லும்போது நார்மலாக இருக்கும், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ரொம்ப டேபிள் டு டேபிள் வச்சு பிரிச்சு ஆடுற மாதிரி இருக்கும். என்னன்னா இன்னொன்று மெயினான விஷயம்னா கேரக்டர்ஸ், அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து எல்லாருக்குமே பேக் ஸ்டோரி காமிச்சிருப்பாங்க. பேக் ஸ்டோரி ஆமாம். வந்து இன்னொன்று வந்து மெயினாக எல்லாருக்கும் ஒரு பவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைக் மான்ஸ்டர் ஈகோ, ஒரு ஈகோ அவனுக்கு வந்து அந்த அது ரெஃபரன்ஸே எனக்கு கரெக்டாக கொடுத்துருப்பானுங்க. ஒரு எபிசோடில் வந்துட்டு ஜிம்பாச்சிக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாள். அவள் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்துட்டு சூப்பர் சைன் மாதிரி இருக்குது அப்படின்வா. அது ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, இது பார்க்கும்போதே அப்படி தான் இருக்கும். லைக் வந்து எல்லாருக்கும் திடீர்னு வந்துட்டு ஒரு ஈகோ வந்து சூப்பர் சைன் மோட ஒரு எவல்யூஷன் ஆகிற மாதிரி. அந்த பேசிக்காக என்னன்னா ஹீரோ அவனோட பவர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதை அவன் எப்படி டெவலப் பண்ணுறான்றது டெவலப் பண்ணி டாப்பில் வந்து எப்படி பண்ணுறான்றதான் எப்படி வந்து பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகும். ஸோ எல்லாருக்குமே ஒருத்தனுக்கு வந்து எம்பாப்பே மாதிரி ஸ்பீடாக ஓடுறது, அப்புறம் வந்து ஸ்ட்ரைக்கிங் லைக் லாங் ரேஞ்ச் ஷூட்டிங் ஒருத்தனுக்கு, அப்புறம் இந்த மாதிரி இன்னொருத்தனுக்கு வந்து ட்ரிப்ளிங், அஜிலிட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆமாம், நம்மால் வந்துட்டு அவனுக்கு என்ன அப்படின்னு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் வந்து அது வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போதே அவன் கண்டுபிடிச்சிருவான் கிட்டத்தட்ட என்னன்ட்டு. ஆனால் அது வந்து கரெக்டாக அவனால் ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆமாம், ஒரு மேட்ச் லைக் ஒரு மேட்ச் ஆட தான் வந்துட்டு அவன் வந்து அதை வந்து பாலிஷ் பண்ணி ஓகே இதுதான் போல அப்படின்னு ஒன்று ஈகோன்னு ஒன்று இருக்கும். அது கிளிக் ஆகும்போது தான் அவனுக்கே தெரியும் நம்மளுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குது அப்படின்னு. அப்புறம் மற்றவங்க ஆடுறதை பார்த்தோம் அவன் தெரிஞ்சுப்பான். ஆமாம், நம்மளுக்கு இந்த பவர் தான் போல, நம்மளுக்கு வந்து அதான் அது நான் ஸ்பாயிலர் ஆயிரும். நீங்கள் அனிமே பக்கம் தெரியும் நமக்கு இந்த பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த ஈகோன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுலேயே ஒரு கோட் மாதிரி ஒன்று வந்துருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் ஜாக்கெட் தான் வந்துட்டு உங்கள் மேட்ச் ஜாக்கெட்லையும் இருக்குது, உங்கள் கண்ட்ரி ஜாக்கெட்லையும் இருக்குது, இந்த உலகம் ஜாக்கெட் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஈகோ வந்துட்டு. அதெல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். நிறைய கோட் சொல்லியிருப்பார் ஈகோ ஆக்சுவலி அதில். ஆமாம், ஸோ நிறைய வந்துட்டு நமக்கும் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு செட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த அனிமி பார்க்குறப்போ. கேம் ஸ்போர்ட்ஸ் அனிமையும் தாண்டி ரியல் லைஃபோட வந்துட்டு நிறைய கனெக்ட் பண்ணிக்கலாம். இவங்க சொன்னது எல்லாமே வந்துட்டு அட் த சேம் டைம் வந்துட்டு ஹீரோவோடைய அந்த ஒரு ஐடியாலஜியும் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே நடுவில் மாறிடுவான் டோட்டலாக வந்துட்டு. ஸ்டார்டிங்ல ஆக்சுவலி அவனுக்கு எந்த பவருமே இல்லாம எல்லாருக்குமே கேட்பாங்க. பவர் மட்டும் இல்ல, அவன் கேரக்டருமே வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப்லெஸ்ஸா இருப்பான், எல்லாருக்காகவும் வந்துட்டு பேசுற மாதிரி. நடுவுலயே வந்ததுக்கு செல்ஃபிஷா மாறிடுவான். ஆமா, அவனுக்கு அவனோட ஈகோ வந்து ஆமா ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்து ஆமா அது ஆக்சுவலா வந்து சொல்லணும்னா இல்ல இது ஸ்பாயிலர்லாம் இல்ல, இது ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்துரும். அவனுக்கு கில்டாமா இருக்கு, நம்மளால தான் ஒருத்தன் வெளியே போயிட்டான்றான். ஆமா, அவனுக்கும் வந்து ஈகோ அடிச்சிரும். அது எப்படி நீ வந்து ஆமா, ஏன்னா வந்து இவங்க ரேங்கிங்ஸ்ல பிரிக்கும் போது வந்து ஹீரோ வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ரேங்கிங் லாஸ்ட் பிஃபோர்லாம் இருப்பான். ஸோ அந்த ஒரு ஈகோ இருக்கும், என்னோட கீழே ரேங்கிங்ல இருக்கிற ஒருத்தன் வந்து எப்படி என்ன மட்டும் எலிமினேட் பண்றீங்க, ஈவன் டாப்ல இருப்பான். அது அந்த ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று வரும். அதே மாதிரி வந்து இந்த பவர் ரேங்கிங் வச்சு தான் வந்துட்டு இந்த ஃபுட்டு பிரிப்பாங்க. ஆமா, நம்மளுக்குலாம் வந்து வெறும் சோறு, அவனுக்கும் கீழே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வெறும் பைனாப்பிள் தான், ஃப்ரூட்டை மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன். ஒருத்தருக்கும் நல்ல எபிலிட்டிஸ்லாம் இருக்கும். இவன் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் மாதிரி இருக்கும். லைக் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி சொல்லலாம். ஒரு கேம் வந்து மேல இருந்து பாக்குற மாதிரி. ஆமா, அது இண்டிவிஜுவாலிட்டியா ஒருத்தருக்கு ஒருவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஓன் பவர் இருக்கும். இவனுக்கு மட்டும் லைக் ஒரு மேனேஜர் மாதிரி சொல்லிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷன் இருக்கும் அவனுக்கு. அதான் ஈகிள் விஷன் மாதிரி ஒன்று இருக்கும் அவனுக்கு. அது வந்து போக போக எபிசோட்ல வந்து எப்படி அவன் டெவலப் ஆகுது, புதுசா ஏதாவது அவன் செக் பண்ண லைக் எபிலிட்டி ஆட் பண்றானா இல்லையா, அந்த ஆட் பண்றதால அவன் எப்படி மேலே வரான்,
அண்ட் இன்னொன்னு சொல்றதுன்னா பாச்சிராவை பத்தி சொல்லலாம். பாச்சிரா வந்து அவன் வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப கூலான ஆட்டிடியூட். ஆமா, ரொம்ப கூலான ஆட்டிடியூட், எதுக்குமே அசர மாட்டான். ஆனா பார்க்க வந்து பொண்ணு மாதிரி இருப்பான். நீ எல்லாரையும் பொண்ணு மாதிரி தான் இருக்குன்னு சொல்றேன். நீ சும்மா இன்னொருத்த உண்மையில பொண்ணு மாதிரி சிகிரி ரெட் ஹேர் வச்சு, ஆமா ரெட் ஹேர் லாங் ஹேர் வச்சுட்டு வந்து அவர் வந்து ஹேர் கேர்லாம் பண்ணிட்டு இருப்பாரு உட்காந்து. இன்னொருத்தன கிளாம்னு ஒருத்தன் பண்ணேன், அது கடைசியில தானே, அது நம்பர் 2. ஆமா, டீம் வீல இருப்பான். அவனும் அப்படிதான் சுத்திட்டு இருப்பான். அவன் வந்துட்டு பிளாக் ஹேர் லாங் ஹேர் வச்சுட்டு டீம் வீன்னு சொல்றேன்னா A to Z பிரிச்சிருப்பாங்க. A to Z பிரிச்சிருப்பாங்க. B to Z. ஏ வந்து ஓகே, B to Z பிரிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து டீம் Zல இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டீம், அதுல லாஸ்ட் ரேங்க் நம்ம ஹீரோ தான் இருப்பாரு. லாஸ்ட்க்கு முன்னாடி 299th ரேங்க்ல இருப்பாரு. ஆமா, சோ அதுல இருந்து எப்படி வராரு, ஒரு டீமுக்கும் வந்து ஒரு 5 பீப்பிள்ஸ் மாதிரியான கணக்கு. ஸோ வந்து இவங்க எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா வந்து 5 பில்டிங்கு, லைக் ஒரு பில்டிங்ஸ்லேயும் வந்து லைக் மொத்தமாக வந்து 300 பீப்புளில். ஸோ ஒரு பில்டிங்லேருந்தும் 55 பீப்புள் இருப்பாங்க. அவங்க எப்படி வந்து இது பண்ணி அப்படியே ஃபில்டர் ஆகுது, அந்த ஃபில்டர் ஆகும்போது நடக்கிற ட்ரைனிங். ஆமா, அது நடக்கிற விஷயங்கள்லாம், அந்த கேரக்டருக்குள்ள நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ் தான் இந்த மெயினே. சூப்பரா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் தாண்டி உள்ள நிறைய எமோஷன் கேரக்டர். ஆமா, எப்படி அவங்களோட சினர்ஜி இருக்கு, எப்படி அவங்க வந்து உள்ள வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரேயல், ப்ளூ லாக்ல சொல்லணும்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரேயல் வந்துட்டு ரியல் லைஃப்லயே இருக்கும். அப்படியே ஒரு கோட். உங்க கதையை ஏன் ப்ரோ சொல்றீங்க? ஏன் ப்ரோ உங்க கதை இருக்கு? ஸோ இந்த மாதிரி அப்புறம் இன்னொருத்தர் இருப்பான் நாகின்னு சொல்லிட்டு, ஒரு நாகி. அவருக்கு வந்துட்டு ஸ்பின் ஆஃப் மூவி ஒன்று வந்துருக்கு. ஆமா, ஸ்பின் ஆஃப் மூவி ஒன்று வந்திருக்கு. இன்னும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகல. அதனால பார்க்க முடியாது. இல்ல ரிலீஸ் ஆனா பார்ப்போம். ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? சான்சஸ் இருக்கு, பட் எனக்கு தெரிஞ்சு டைம் ரீசெண்டா வந்துருச்சு. ஏன்னா அது ஃபேமஸ் நம்ம நாட்டுல. பட் ப்ளூ லாக் இல்ல, டைம் எடுக்கும். மேபி கிரன்ச்சி ரோலே வந்து விட்டா ஏதாவது. நீங்களே அந்த என்ன ஒரு பியூட்டினா, நீங்களே ஒரு கேரக்டர்ஸ் கூட நீங்க வந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேரக்டர் வந்து லைக் நாகி ஒரு மாதிரி கேரக்டர். ஆமா, நாகி, இசாகி வந்து காமனா இருப்பான். ஒரு மிடில் பெஞ்ச் பையன் மாதிரி இருப்பான். ஆமா, நாகியும் பாச்சிராவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. 2 பேரும் வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. பட் வந்து பாச்சிராக்கு வந்து ஃபுட்பால் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லவ் பண்ணி. ஆமா, நாகி வந்து ஃபுட்பாலே போர் அடிக்குன்னு தான் ஆடிருப்பான். அவன் ஃப்ரெண்டு ஆடுறான், அவன் ஃப்ரெண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணான்றதுக்காக அவன் உட்காந்து ஆடிட்டு இருப்பான். அது கொஞ்சம் போக வந்து அவனுமே வந்து சேஞ்ச் ஆயிடுவான். அவனோட ஈகோவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹிட் ஆகும். அவனும் வந்து ஒரு பிட்ரைல் பண்ணிட்டு வரும். அங்கேயும் ஒரு முதுகுல குத்தல். எனக்கு வந்துட்டு என்னன்னா, சொன்ன மாதிரி ஸ்டோரியும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அனிமேஷன் ஸ்டைலு, அந்த ஸ்கேரி ஃபேஸஸ் அனிமேஷனும் நல்லா இருக்கும். ஆமா, பாச்சிராவோட அந்த மான்ஸ்டர்லாம் காட்டுறது, இந்த ஈகோட அந்த ஸ்மைலு. ஆமா, எல்லாருக்கும் அந்த ஈகோ ஹிட் ஆகிறதுக்கும், ஈகோ ஹிட் ஆகி இருக்கிற ஃபேஸுக்கும் முன்னாடி இருக்கிற ஃபேஸுக்கும் நல்லா அனிமேஷன் வந்து காட்டியிருந்தாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி, பீலே அவங்களோட ரெஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் அடிக்கடி வரும். அது கொஞ்சம் நல்லா வரும். ரியல் லைஃபோட செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆமாம், லைக் உங்களுக்கு அனிமே ப்ரோக்ரஸ் ஆக லாஸ்ட்லலாம் வந்துட்டு நிறைய ரெஃபரன்சஸ் உங்களுக்கு வந்து ரியல் லைஃப் பிளேயர்ஸோட நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும். அண்ட் அகைன் சீசன் 2 வேறு இன்னும் வரணும். சீசன் 2 வரணும். அக்டோபர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்படியா? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? வந்துடும் நினைக்கிறேன் அக்டோபர்லேயே வந்துட்டு. ஏன்னா கீ விஷுவல்ஸ் வந்துடுச்சு, ட்ரைலரும் விட்டாங்க. மூவியும் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த வருஷத்துக்குள்ளேயே அதுவும் வந்துட்டு HD ஃபார்மேட்டில் இல்லைனா டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், மாங்கா வந்துட்டு ஆன்கோயிங்காக போயிட்டு இருக்கு. இது ஒரு விஷயம் வந்துட்டு ஒன்று இருக்கு. ஆமாம், மாங்கா இன்னும் முடியல, மாங்கா வந்துட்டு ஆன்கோயிங்கில் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், மாங்கா வந்த புதுசில் இதை ட்ராஷ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அதுதான், ஏன்னா ரியல் லைஃப்ல இருக்க ஃபுட்பால் மாதிரி இல்லாம இவங்க மாத்தினாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஃபுட்பால் ஃபேனா? என்னன்னா லைக் நல்லா இருந்துச்சு. பட் அந்த மூமெண்ட்ஸு, இன்னொன்று மெயினாக என்னன்னா, அந்த ஃபுட்பாலில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது பெருசாக இந்த என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. லைக் டக்குன்னு அவங்களுக்கு அந்த டக்குன்னு திங்கிங் வரணும். இதில் வந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு போதே அப்படியே பாஸ் ஆயிடுவான். இப்போ வந்து பின்னாடி நகீரி வந்துக்கிட்டு இருக்கான், நம்ம இப்போ எங்கே பாஸ் போடலாம், இவன் போட்டால் எங்கே போவான் அப்படின்றத ரொம்ப கொஞ்சம் லைக் ரியல் லைஃபுக்கு கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தது. அது மட்டும் எனக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, பேசிக்கலி அவன் அனிமேக்கு புதுசு. ஃபர்ஸ்ட் அனிமே லைக் ஃபுட்பால் ஃபேனாக கூட இல்லாமல் கூட நீங்கள் பார்த்தாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு நல்ல அனிமே இது பார்க்கலாம். எனக்கும் இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபுட்பால் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது பற்றி ரூல்ஸ் என்ன, பேசிக் ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அதுக்கு பின்னாடி அந்த பிஸ்னஸ், ஆமா, அதுவும் மைண்ட் செட்ஸும். ஆமா, பிசினஸ் ஃபுட்பால் வந்து பிசினஸா பாக்குறவங்க எப்படி இருக்காங்க, ஃபுட்பாலை பேஸ் பண்ணி இருக்க பிசினஸ் எந்த மாதிரி இருக்கு, ரன் ஆயிட்டு இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க சைட்ல வந்து. ஸோ அதுவும் நல்லா போயிட்டு இருக்கும் இந்த அனிமேலாம் வந்து.
ஸோ இதுதான் ப்ளூ லாக். டோட்டலி 24 எபிசோட்ஸ் நினைக்கிறேன். 24 எபிசோட் சீசன் 1 வரைக்கும் வந்திருக்கு. 24 எபிசோட்ஸ் நீங்கள் போய் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அக்டோபரில் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர். ஸோ பொறுமையாக நீங்கள் பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஸோ சீசன் 2 வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அண்ட் சீசன் 2 வந்துச்சுன்னா அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்துட்டு சேனலில் வரும். இது யூரோஸ், கோப்பா அமெரிக்கா சீசன், ஃபுட்பால் சீசனால பேசணும், முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணு ப்ரோ, கட் பண்ணு. கனெக்ஷன் யூனிவர்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹரிகாத்தோ. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் அனிமேன்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் அனிமே பிடிக்கும்? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் அனிமேனால தான் எனக்கு ப்ளூ லாக் தான் சொல்லலாம். அப்படியா? எனக்கு ஹைக்யூ பிடிக்கும். டிஷர்ட் ஆப்வியஸ்லி ஹைக்யூ. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் அனிமேன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு இனிஷியல் டி பிடிக்கும். ஆமாம், இனிஷியல் டி நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி கார் ஸ்ட்ரீட் ரேசிங் அது நல்லா இருக்கும். அதெல்லாம் கீழே ரொம்ப கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு போடுவோம் என்னன்ட்டு. இதுக்கப்புறம் பண்ணலாம். ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபைனல் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். ஆமாம், உங்களுக்கு என்ன? எனக்கு இதுதான் ஒரு அனிமே முழுசாக கூட இன்னும் முடிக்கல. இதுதான் நான் ஒழுங்காக ப்ராப்பராக பார்த்தது. நான் அனிமேக்கு ஒரு முதல்ல வீட்டுக்கு போய் டெத் நோட்டை முடிக்கிறேன். டெத் நோட்டே நான் பாதி தான் பார்த்தேன். அதை பற்றி ஸ்போர்ட்ஸ் அனிமே எவ்வளோ வருவார்? ஸ்போர்ட்ஸ் அனிமேக்கு இருப்பீங்களா? பார்க்கலாம், வரலாம். ஃபுட்பால் வந்துட்டு நைட்டு 3.5 மணி நேரம் இருக்க வச்சுட்டு பார்க்குறீங்களா? இது சும்மா சைடில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எபிசோட். அதான் ப்ரோ, அனிமே கார்ட்டூன் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதனால ஒட்டாக்கோ மங்கீஸ் மறந்துட்டேன். கலெக்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்பர் அவங்க இது உங்கள் ஒட்டாக்கோ மங்கீஸ் குச்சிமுடி கார்ட்டூன். பாய். பவர்ட் பை டெம்பிள் மங்கீஸ்.